ஏசாயா புஸ்தகம் 44வது அதிகாரத்தில் 21வது வசனம், யாக்கோபே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆமேன். ஆமாம், ஆமோஸ் 8:7 சொல்லுகிறது, யாக்கோப்பின் செய்கைகளை அவர் மறக்கவில்லை. ஆமோஸ் 8:7 போடுங்க பார்க்கலாம். ஆமோஸ் புஸ்தகம் 8:7. ஆமாம், ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கைகளாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை. கர்த்தர் யாக்கோப்பின் மகிமையின் பேரில், யாக்கோப்புடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். அப்போது யாக்கோப்பை கர்த்தர் மறக்காமல் இருக்கிறதுக்கு யாக்கோப்பின் செய்கை என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஆமேன். நம்முடைய செய்கைகள், அந்த செய்கைகள் என்பது நற்கிரியைகள் என்று நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே பார்க்கிற பொழுது நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் அதில் போடுங்க, அந்த 9லிருந்து போடுங்க பார்க்கலாம். 9வது வசனம் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார். பாருங்க, தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்க பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாய். என்ன சொல்லுகிறார்? இந்த ஸ்திரீ செய்த நற்கிரியை, இந்த சுவிசேஷம் செல்லும் இடம், இந்த சுவிசேஷம் சொல்லப்படுற எல்லா இடத்திலும் இவருடைய நற்கிரியை நிமித்தம் இந்த ஸ்திரீ நினைக்கப்படுவாள். அப்போது கர்த்தர் நம்மளை நினைக்கணும்னா நம்முடைய நற்கிரியைகள் நிமித்தம்தான் கர்த்தர் நம்மை நினைப்பார். ஆமென். கர்த்தர் என்ன செய்வார்? நினைப்பார்னு பாய்க்கணும். நற்கிரியில் நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும். நற்கிரியை செய்வதில் பூச்சியத்தில், தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியைகள் காணப்பட வேண்டும். அந்த நற்கிரியை தான் கர்த்தர் நம்மை நினைக்க வைக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே நீங்கள் பாருங்கள், எபேசியர் நிருபத்துக்கு, ஆமாம் ஸ்தோத்திரம், பவுல் எழுதும்போது 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபேசியர் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, பாருங்க, ஏனெனில் நல்ல கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. நம்மளை ஆண்டவர் ஏன் படைச்சாராம் தெரியுமா? ஆமென். நற்கிரியை செய்வதற்கு நாம் படைக்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ நம்மள ஆண்டவர் படைச்சதே நற்கிரியை செய்யும்படி. தேவனுடைய செய்கை நற்கிரியை செய்கிறது, நல்லதே செய்கிறது, நன்மையே செய்கிறது, அன்பு செலுத்துகிறது, பிறருக்கு நன்மையே செய்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து. அப்போ நம்மளை அதுக்கு தான் படைச்சார். நாம் தேவனுடைய செய்கையாகிய நற்கிரியைகள் செய்யவே நாம் கர்த்தரால் படைக்கப்பட்டோம் என்று பவுல் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:5 நீங்கள் சொல்லப்பட்டிருக்க. பிலிப்பியர் 1:5 நீங்கள் படித்து பாருங்கள். அதில் என்ன எழுதப்பட்டிருக்க? உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரை நடத்துவார். நற்கிரியை ஏதோ இன்னைக்கு நாளைக்கு அப்படி அல்ல. இது என்ன செய்யணுமா? அவர் வரும் வரை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். நற்கிரியை நம்மில் தொடங்கினவர், அவருடைய வருகை மட்டும் நாம் நற்கிரிகள் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உரைக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு மனிதனை குறித்த நற்கிரியையை உங்களுக்கு நான் வேகமாக சொல்லி முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமாம், நெகேமியா என்கிற ஒரு மனுஷனை குறித்து தான்
அவருடைய கிரியைகளை அவர் சொல்லுறார் பாருங்க. என்ன சொல்லுகிறார்கள்? நெகேமியா புஸ்தகம் 13:14 வாசிங்க பார்க்கலாம். என் தேவனே, ம். நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். பாருங்க, என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் ஆராதனைகளுக்காகவும் நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்து அருளும். அவர் ஜெபம் பண்றார். என்ன சொல்லி ஜெபம் பண்றார்? ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயத்துக்காகவும் உம்முடைய ஆராதனைகளுக்காகவும் அவர் என்ன செய்கிறார் என்றால் செய்ததை நீ நினைத்தருளும். இந்த நெகேமியா 13வது அதிகாரத்தில் அதோடைய முடிவு வருகிறது. 1வது அதிகாரத்துக்கும் 13வது அதிகாரத்துக்கும் அவர் 1வது வசனத்தில் பண்ற ஜெபத்துக்கும் 13வது அதிகாரத்தில் பண்ற ஜெபத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். வித்தியாசங்கள் இருக்குன்னு பார்க்கிறோம். அவர் 1வது அதிகாரத்தில் ஏன் ஆண்டவரே என்ன நினைக்க சொல்லுகிறார் அப்படின்னா, 1வது அதிகாரத்தில் அவர் என்ன நினைக்கிறார்னா, எருசலேமை பற்றி கேள்விப்படுகிறார். எருசலேம் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு இருக்கிறது, எருசலேம் பட்டணம் பாழாய் கிடக்கிறது, ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, ஆசாரியர்கள் இல்லை, அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இப்ப எல்லாம் நெகேமியா மூலம் இது எல்லாம் செய்தேன், நான் செய்தேன் கர்த்தாவே, இதை நிமித்து என்னை நினைத்தருளும். அப்ப நெகேமியாவினுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவரே, நான் உமக்கு செய்ததை என்னை நினைத்தருளும். ஆமென், அல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கர்த்தர் நினைப்பார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கர்த்தர் அவர் நினைக்கிற தெய்வம். ஆமென், அல்லேலூயா. நீங்க 1வது அதிகாரத்துக்கு வாங்க. நெகேமியா புஸ்தகம் 1வது அதிகாரத்துல ஆமா 1 வாசிங்க பார்க்கலாம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்கேலு மற்றும் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது. இப்போ நெகேமியா எங்க இருக்காரு? சூசான் என்னும் அரண்மனையில் இருக்காரு. நெகேமியா இப்ப எங்க இருக்காரு? அரண்மனையில் இருக்கிறார். புரியுதுங்களா? அவர் அரண்மனையில எப்படிப்பட்ட போஸ்டிங்ல இருக்கான்னு சொல்றாரு பாருங்க. 11வது வசனம் வாசிங்க. அரண்மனையில் அவர் எப்படிப்பட்ட போஸ்டிங்ல இருக்கான்னு பாருங்க. 11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைய பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தே நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். அல்லேலூயா. பானபாத்திரக்காரன் என்பது ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரியவர். அரண்மனையில மிக உயர்ந்த ஒரு ஸ்தானம். அவர் ராஜாவின் காலை மதியம் எப்போது அவர் பக்கத்தில் இருக்கிறவர். ஏன்னா ராஜா உண்ணும் ஆகாரம், ராஜா உண்ணும் பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் முதலாவது இதுல விஷம் இருக்கான்னு சொல்லி அவர் சாப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் அவருக்கு ஒன்றும் ஆகலானதான் அதுக்கு பிற்பாடு தான் அவரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் எல்லாம் செய்வார். அப்படி ஆமா, அரண்மனையில் ராஜாவின் பக்கத்தில் நின்று ராஜாவோடு எப்போது பேசக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற ஒரு தேவ மனிதர் தான். ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனே, உம்முடைய ஆலயத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்காகவும் உம்முடைய ஆராதனைக்காகவும் நீர் என்னை நினைத்து அருளும். இப்ப இவர் அரண்மனையில் இருக்காரு. அரண்மனையில அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது. அரண்மனையில் அவர் நல்ல செல்வ சிறப்போடு இருக்கிறாரு. மிகுந்த நன்மைகளை பெற்று அரண்மனையில் தான் வீடு. ராஜாவுக்கு பக்கத்துல எப்போது அவர் இருக்க வேண்டும். ராஜா அவருக்கு காலையிலே மதியம் மாலையில அவர் தூங்கும் போக வரைக்கும் அவர் ராஜா பக்கத்துல இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை பெற்ற ஒரு மனிதர் தான் நெகேமியா. ஆமென், அல்லேலூயா. ஆனா 2வது வசனம் வாசிங்க. 2வது வசனம் 1-2. என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானின் வேற சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு
தப்பின யூதரின் செய்தியை எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். ஆ, அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீண்டு இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் ஆ, நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். ம், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் ம். அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். போதும். இப்ப பாருங்க, நெகேமியா 13:14 என்ன சொல்லி ஜெபிக்கிறாருன்னா, ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயத்துக்காகவும் அலங்கத்திற்காகவும் ஆராதனைக்காகவும் ஆசாரியர்களுக்காகவும் நான் செய்ததை நினைத்தருளோம் என்று அவர் ஜெபிக்கிறார். இப்ப இப்ப ஜெபம் பண்றாரு. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு அப்படின்னா, இப்ப எருசலேமிலிருந்து, அதாவது பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து, ஆமா, எஸ்ரா செருபாபேல் தலைமையில ஒரு கூட்டம் போச்சு எருசலேமுக்கு. ஆனா எருசலேமுக்கு போனவங்கள அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அங்க போய் வந்த ஒருவன்ட்டு அவர் விசாரிக்காரு. என் தேசம் எப்படி இருக்கிறது, என் மக்கள் எப்படி இருக்கிறார்கள், நான் அரண்மனைகள் சொகுசாக இருக்கேன், நான் நன்றாக இருக்கேனே, ஆனா என் ஜனம் எப்படி இருக்கிறது, என் தேவனுடைய ஆலயம், என் தேவனுக்கு அந்த எருசலேம் மதில் சுவர் எல்லாம் எப்படி இருக்கு விசாரிக்கும் பொழுதுதான் அவன் கேள்விப்படுகிறான், இங்க இருந்து போனாங்களே அந்த ஜனம் மகா தீங்கு அனுபவிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருந்து போன ஜனங்க என்னதுன்னா மகா தீங்கு அனுபவிக்கிறார்கள். எருசலேம் மதில் இடிபட்டு கிடக்கு, ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. நெபுகாத்நேச்சர் அதை பண்ணிட்டு போனார் பாய்க்கிறோம். அப்படி கிடக்கிறது. அங்க என்னது இல்ல, பாதுகாப்பு இல்ல, ஆகாரம் இல்ல, ஜனங்களுக்கு வசதி இல்ல, ஜனங்கள் தருத்தரத்தில் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவன் என்ன செய்யனா, அந்த கேட்ட உடனே, இவ்வளவுத்தையும் கேட்ட உடனே, இவர் அரண்மனையில் இருக்கிறவர் அல்லவா, இவ்வளத்தையும் கேட்டு விசாரிச்ச உடனே தான் 3ல அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை கேட்ட போது, எந்த வார்த்தைகளை, அலங்க சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு, ஆமா, கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை. பாருங்க, இந்த வார்த்தையில கேட்ட பொழுது இவருக்கு என்ன குறை, நெகேமியாவுக்கு என்ன குறை சொல்லுங்க பார்க்கலாம். நெகேமியாவுக்கு எந்த குறையும் கிடையாது. நல்ல வசதி, நல்ல செல்வாக்கு இருக்கு, ராஜா கிட்ட எப்பவும் பேசலாம், ராஜா கிட்ட எல்லாரும் போக முடியாது, ஆனா 24 மணி நேரம் ராஜா கிட்ட நிற்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, எந்த குறையும் இல்லை. ஆனா அவர் பாரு, இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் துக்கித்தார். 2வது என்ன செய்தாராம், அழுதாராம். ஏன், இவருக்கு மனைவிக்கு குறைவா, பிள்ளைக்கு குறைவா, பதவிக்கு குறைவா, ஆசீர்வாதத்து குறைவா, எந்த குறையும் இல்லை. ஆனா இவர் என்ன செய்றாரு, அழுதார். ஆமென். நெகேமியா அழுதார். தன் தேசத்தை நினைத்து, தன் தேவனுடைய ஆலயத்தை நினைத்து, ஆசாரிகள் நினைத்து, தன் ஜனத்தினுடைய நிந்தைகளை நினைத்து அழுதார். என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அழுதார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் அநேக இடத்துல பாருங்க, அண்ணால் அழுதா, தனக்கு பிள்ளை என்று இல்லை என்று அழுதால் பார்க்கிறோம். எசேக்கியா அழுதான், தனக்கு ஆயுசு நாட்கள் வேண்டும் என்று அழுதான், தனக்கு என்று அழுதார்கள். வேதத்துல நிறைய இடத்துல பார்ப்பீங்களா, தனக்காக அழுதார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆனா இந்த நெகேமியா தனக்காக அழல, தன் தேவனுக்காக, தன் தேவனுடைய ஜனத்துக்காக, தன் தேவனுடைய ஆலயம் இடிபட்டு கிடக்கிறதே அதற்காக அழுதான். தன் குடும்பத்துக்கு, தனக்காக அவன் அழல, தேவனுக்காக அழுதான். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் உண்டு. ஆண்ட தேசம் இப்படி இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய ஆலயம் இப்படி இருக்கிறது, ஊழியங்கள் இப்படி இருக்கிறது. ஆமென். அதை நினைத்து அழுகிறவர்கள் ஒரு சிலர், தனக்காக அழுகிறவர்கள் ஏராளம் பேர்கள். ஆமென், அல்லேலூயா. தனக்காக அழுகிறவர்கள் கர்த்தருக்காக நற்கிரியை செய்ய முடியாது. கர்த்தருக்காக அழுகிறவர்கள் கர்த்தருக்கு நற்கிரியை செய்ய முடியும். நம்ம அழுகை யாருக்காக அழுகிறோம்? நெகேமியாவுக்கு எந்த குறையும் கிடையாது, அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு என்ன தேவனால ராஜா கிட்ட உடனே பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம். ரெக்கமெண்ட்
ராஜா கிட்ட எப்பவும் இவன் அனுமதி இல்லாம ராஜா சாப்பிட முடியாது. இவன் சாப்பிடாம ராஜா சாப்பிட முடியாது. இவன் குடிக்காம ராஜா குடிக்க முடியாது. அப்பேற்பட்ட பதவியில, அரண்மனையில நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நெகேமியா தனக்காக, தன் குடும்பத்துக்காக அழாமல், தன் தேவனுக்காக, தன் தேசத்துக்காக அழுகிறவர்கள் இன்று ஒரு சிலர் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்காக அழுகிறவர்கள் தன் குடும்பத்துக்கு நற்கிரி செய்வார்கள். ஆனா தேவன் தேசத்துக்காக அழுகிறவர்கள் கர்த்தருக்கென்று நற்கிரியை செய்வார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கென்று நற்கிரியை செய்வார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்ணீர், தேவன், சபை, ஊழியம், ஆமென். தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறவனை நெத்தியிலே அடையாளம் போடு என்று கர்த்தர் சொல்கிறான் பார்க்கிறோம். ஆமென். தேசத்துக்காக திறப்புல நின்று செபிக்கிற, கண்ணீர் விடுகிற சனங்களை கர்த்தர் தேடுகிறார். ஒரு சிலர் அவர்களுக்கு தான் கர்த்தருக்கு நற்கிரியை செய்கிறவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 2வது அதிகாரத்துக்கு வாங்க. 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அம்மா ஸ்தோத்திரம், 1 முதல் 9 வரை படிங்க பார்க்கலாம். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிஷா மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில், திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்க இவன் வேலைதான். நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமா இருந்ததில்லை. ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன், ராஜா சமூகத்தில் எப்படி இருக்க கூடாது? துக்கமா இருந்தா ராஜா என்ன பண்ணுவான்? கொன்னு போட்டுருவான். ஆமென். ராஜா சமூகத்தில் எப்படி இருக்க என்ன செஞ்சிருவான்? கொன்னு போட்டுருவான். ஆமென். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது துக்கமா இருக்கக்கூடாது. ஆமென். சந்தோஷமா இருங்க. ஆமென். ஆனால் நம்ம சூழ்நிலை இருக்கு. இவன் என்ன செஞ்சான்? அவர் சமூகத்தில் நான் துக்கமா, அது நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் எப்படி இருக்கல? துக்கமா இருந்த. ஏன் அந்த தேசத்தை விசாரிக்கல, கேட்கல. அப்போ அவனுக்கு ஒரு கவலை இல்ல, நல்லா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கான். ஆனா சோத்திரம் 2வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. இல்லைங்க, எதுக்கு பயப்படுறான்? ராஜா விசாரிக்காரு. அவர் சமூகத்தில் துக்கமா இருக்கக்கூடாது, அழக்கூடாது. ஆமென். தோத்திரம். ஆமென். அதனால பயந்து 3வது வசனம், ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். பாருங்க, நான் நல்லா இருக்கேன், எல்லாம் இருக்கேன், நான் எதுக்கு துக்கமா இருக்கணும்? அவன் சொல்றான், எனக்கு நல்லா இருக்கேன், உங்ககிட்ட இருக்கிறதுனால எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா என் தேசம், என் நாடு, என் மக்கள், என் ஆலயம், என் தேவனுடைய ஊழியர்கள் மகா தீங்கு அனுபவிக்கிறார்களே, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமென். அல்லேலூயா. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ராஜா என்ன சொல்றான்? ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்து. பாருங்க, எது கேட்க? ராஜாவுக்கு சித்தமா இருந்து. அதாவது ராஜாட்டெல்லாம் எடக்கு மடக்கெல்லாம் பேசக்கூடாது. இவன் என்ன கேட்கான்னா, நல்லா கவனிங்க, அப்படி இருங்க, அந்த வசனம் அப்படியே இருக்கு. என்ன கேட்கான்னா, ராஜா இனி நான் உமக்கு வேலை செய்ய மாட்டேன், என்னை உம்முடைய அரசாங்க உத்தியோகத்திலிருந்து என்ன செஞ்சிடும்? விடுவித்திரும். அதை எப்படி சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும், உமக்கு சித்தமா இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததனால் என் பிதாக்கள் கல்லறைக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசம் நீர் என்னை அனுப்பியும். எனக்கு அரண்மனை வேண்டாம், நீர் வேண்டாம், உம்முடைய சம்பளம் வேண்டாம், இங்க இருக்க மேன்மை எதுவும் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் நான் புறக்கணிக்கிறேன். என் தேவனுக்காக தான் நான் புறக்கணிக்கிறேன். அரண்மனையில எனக்கு இருக்கிற இதெல்லாம் வேண்டாம். என்னை எங்க அனுப்பிடும்? எங்க அனுப்பிடும்? பலா கிடக்கிற
அந்த பட்டணத்தை கட்டுவதற்கு என்னை அனுப்பிவிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் கேட்கிறான், ராஜா கிட்ட அப்படிதான் பேசணும். நீங்களும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர்கிட்ட ஞானமா ஆண்டவரே, ஜெபத்தை கர்த்தாவே இது உமக்கு சித்தமானால் எனக்கு செய்யும்னு கேட்கணும். எனக்கு செய்தே ஆகணும். ராஜாட்ட அப்படி கேட்க கூடாது. கேட்டா கையை காட்டினானோ கொண்டு போயிடுவாங்க ராஜா. அப்படி கை காட்டினா போதும் காலி அவன். ஆமென். ஆமா, ராஜா கோபப்பட்ட உடனே ஆமான் முகத்துல தூக்குல போட்டாங்கன்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? அதனால நம்ம ஜெபத்துல கர்த்தாவே உமக்கு சித்தமானா எனக்கு இதை செய்யும் அப்படி சொல்லணும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் செய்கிறேன். ஆமென். அப்போ உமக்கு சித்தமானா அப்படிதான் கேட்கணும். ஆண்டவரே இதை செய்ய உமக்கு சித்தமானா, இதை எனக்கு கிடைக்க உமக்கு சித்தமானா, அந்த சித்தமானா வார்த்தையை போட்டு உங்க ஜெபத்துல யூஸ் பண்ணுங்க. அதுதான் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை. ஆண்டவர் எனக்கு இதை செய்தி ஆகணும், இதை தந்தை ஆகணும். என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டுறாதீங்க. உங்க அதுக்கப்புறம் உங்க ஜெபத்தையே கர்த்தர் கேட்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்போ அவன் ராஜாட்ட கேட்கான். ராஜாத்தையும் ஓகே எல்லாம் பண்ணிட்டாங்க, வாசிக்க எனக்கு நேரம் இல்லை பாருங்க கேட்கான். ஆனா அவன் சொல்றான் பாருங்க, ராஜா ஓகே எல்லாத்துக்கும் அவன் சொல்றான்னு பாக்கிறோம். ஆனா அவன் அதுல ஒரு வார்த்தை சொல்லுவான். ஆமா, ராஜா கிட்ட நான் என்னென்னலாம் கேட்டேன்னா அது என் செல்வாக்கினால் அல்ல, என் ராஜா கிட்ட எனக்கு இருந்த உறவினால் அல்ல. அவன் சொல்லுவான், எல்லாம் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததுனால நான் ராஜா கிட்ட கேட்டதெல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அரண்மனையில நான் ராஜா கிட்ட இருந்தேன், எப்பவும் பேசலாம், அதனால் அல்ல, எனக்கு ராஜாவோடு இருந்து ராஜா கிட்ட என்ன கேட்டாலும் வாங்க, அதனால் அல்ல. அவன் அழகா சொல்லுவான் பாருங்க. 8வது வசனம். தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வன காவலனாகிய ஆசாப் என்னும் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எப்படி? என்ன சொல்றான்? தேவன். இதுல யார மகிமைப்படுத்துறான்? நான் படிச்ச எனக்கு வேலை கிடைச்சது, நான் உழைச்ச எனக்கு பதவி உயர் வந்தது, நான் 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 அப்படியே சொல்றான். ஏன் செல்வ அரண்மனையில நான் ராஜா கிட்ட இருந்தேன், எப்பவும் கேட்கலாம், அதனால கிடைச்சது அப்படின்னு சொல்லலாமே. ஆமே, அந்த பாக்கியம் அவனுக்கு இருக்குது. ஆனாலும் அந்த பாக்கியத்தை தந்த கர்த்தரை மகிமைப்படுத்தினான். நமக்கு எல்லாம் வரும் காரியங்கள் இருந்தாலும் இவைகளை தந்த கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வேதத்துல பாருங்க, என்ன இருந்தாலும் கர்த்தரையே மகிமைப்படுத்துவார்கள். அந்த சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியா ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ராஜா கேட்கறது கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருந்தான்னு பார்க்கிறோம். ஆனா அவன் தேவனை சொல்லுகிறான், இது எல்லாம் என் தேவனால் ராஜா எனக்கு தந்தது. என்னைக்கு பார்த்தாலும் எது கிடைச்சாலும் இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் தந்தது, இது கர்த்தரால் வந்தது என்று கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். நீங்க உழைச்சுதான் வரோம், நீங்க முயற்சி எடுத்து தான் வந்திருக்கோம். ஆனாலும் அந்த முயற்சியை வாய்க்க பண்ண கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நெகேமியா போல, நெகேமியா இப்ப கர்த்தரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராஜாட்ட கேட்டா ராணி கூட சப்போர்ட் பண்றா. ராணி அவனுக்கு சப்போர்ட், ராஜா அவனுக்கு சப்போர்ட். நான் எவ்வளவு இருந்ததுனால எனக்கு கிடைச்சது. தன்னை அவன் மறைச்சு தேவனுக்கு மகிமை செலுத்தினான். ஆமென். எது கிடைச்சாலும் உங்களை மறைச்சு அந்த மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்க. மீண்டும் மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஒருபோதும் உங்களை சொல்லிடாதீங்க. ஆமென். கர்த்தர் தேவன் இயேசு கிறிஸ்து, அவருக்கே மகிமையை செலுத்துங்க. ஆமென். உங்க மூலம்தான் வந்திருக்கோம், உங்க மூலம்தான் கிடைச்சிருக்கோம். ஆனாலும் இது என் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது. கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நெகேமியா சொல்லிருக்கலாம்ல, என் செல்வாக்கு கிடைத்த, ஆமா என்னுடைய செல்வாக்குக்கு அரண்மனையில் எனக்கு இந்த செல்வாக்கத்தின் மூலம் கிடைத்ததுன்னு சொல்லியிருந்தானே, விழுந்துட்டான்னு அர்த்தம். ஆனா அந்த வாழ்க்கையை கொடுத்ததே கர்த்தர். ஆமென்.
அந்த மேன்மையை கொடுத்தது கர்த்தர், அந்த உயர்வை கொடுத்தது கர்த்தர், அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது கர்த்தர். ஆகவே அவன் கர்த்தர் என்று கர்த்தரையே மகிமைப்படுத்தினான். உன் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் தேவனுக்கு மகிமை செலுத்து. ஆமென். தேவனுக்கு மகிமை செலுத்து. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரையே மகிமைப்படுத்து. உலகத்தின் காரியத்தை மேன்மைப்படுத்திடாதீங்க. ஆமா, அது நமக்கு பேர் ஆபத்தில் போய் முடிந்து விடும். என் தேவன் தந்தார், என் தேவன் என் இயேசு கிறிஸ்து, அவருக்கே மகிமை செலுத்துங்க. வருகிற ஒவ்வொன்றில கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். மீண்டும் ஆண்டவர் அவர் சொல்ல, என்னை நீ மகிமைப்படுத்த உன்னை நான் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பேன். உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் பார்க்கிறாரு, பார்ப்பாரு. ஆமா, உன்னால வந்துச்சா, வா வா வா, அடுத்தால அவ்வளவுதான் பார்க்கணும். மரிக்கும் வரை கர்த்தரினே சொல்லி மறிங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப கேட்கான், ஆண்டவரே நான் அரண்மனையை விட்டேன், அரண்மனை வேலையை விட்டேன், ஆண்டவரே சுகத்தை விட்டேன், ஆரோக்கியத்தை விட்டேன், சமாதானத்தை விட்டேன், நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை விட்டேன். ஆனா இப்பொழுதோ எரேமியா அப்ப 13 நெகேமியா 13:14 சொல்றான், ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாம் விட்டு உமக்காக, உம்முடைய ஆலயத்துக்கு, உம்முடைய ஜனத்துக்காக துன்பத்தை அனுபவிக்கிறேன், துக்கத்தை அனுபவிக்கிறேன், வேதனை அனுபவிக்கிறேன், நிந்தையை அனுபவிக்கிறேன். இதை நினைத்தருளும். அரண்மனை விட்டு வந்தேனே, ராஜாவுக்கு விட எனக்கு மனசு இல்ல, ராணிக்கு என்னை விட மனசு இல்ல, அவ்வளவு பக்கத்துல நெருங்கி இருந்த எல்லாத்தையும் உமக்காக நான் தூக்கி எறிந்தேனே, என் தேவனுக்காக விட்டேனே, அதை நினைத்தருளும். ஆமென். கர்த்தருக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தான் பார்க்கிறோம். நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆசிரியர் எனக்கு பாடம் எடுத்தார். அப்போ அவருக்கு அரசாங்க வேலை வந்துச்சு. அந்த அரசாங்க வேலை வந்த உடனே அவர் ஆசிரியர், பைபிள் காலேஜ் டீச்சரை அதை ரிசைன் பண்ணிட்டு அரசாங்க வேலைக்கு போனார். ஆமென். அல்லேலூயா. அதே பைபிள் காலேஜ் படிச்சு நான் கிராஜுவேஷன் வாங்க போறேன். அந்த நேரம் எனக்கு போன் வருகிறது. என்ன தெரியுமா? அரசாங்க வேலை கிடைத்தது என்று. இங்க இருக்கார் போலீஸ்காரன் ஒருத்தர் இருக்கிறார். நான் அங்க வேலை கிடைக்காதுன்னு சொல்லி தான் அண்ணா நகர்ல நான் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அண்ணா நகர் டிப்போல நான் பதிஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் பைப்பு கழிச்சு போயிட்டேன். ஆனா கிராஜுவேஷன் வாங்க போகும்போது தான் இந்த போலீஸ்காரங்க போறானுங்க, அவர் மூலம் தான் பதிஞ்சு வச்சேன். அவங்க தான் போன் பண்றாங்க, தம்பி உனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நீ உடனே புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி. நடந்த சம்பவத்தை சொல்றேன். உடனே புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க போன் வருகிறது. நான் 4:30 மணி 5 மணிக்கு போன் வருகிறது, நீ புறப்பட்டு வா, காலையிலே போய் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், வேலை கன்ஃபார்ம். ஏன்னா அவங்க வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அதனால அவங்க வீட்டுக்கு அந்த கார்டு வந்திருந்து அவங்க உடனே போன் அடிச்சு எனக்கு சொன்னாங்கன்னு பாய்க்கும். இப்போ கிராஜுவேஷனா வேலையா? ஆமே சோத்திரம். இப்போ கிராஜுவேஷன் கட் அடிச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டு நான் எங்க போனேன் அப்படின்னா உலக வேலைக்கு வரணும். இப்போ எவ்வளவு 3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு பட்டவேங்க போற நேரத்துல இந்த காரியம் வருகிறேன்னு பாய்க்கிறோம். அப்போதான் தைரியமா ஒரு முடிவு எடுத்தேன், நம்ம ஆண்டவருக்காக வந்துட்டோம். ஆமென். அல்லேலூயா. அரசாங்க வேலைக்காக என்னென்னலாமோ தியாகத்தை பண்றாங்க. ஆனா என்ன பண்ணா, ஏன்னா அவர் தான் எனக்கு திருமணமும் செய்து வைத்தவர். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பஸ் டிக்கெட் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. கிராஜுவேஷன் வாங்குறதுக்கு, பட்டமளிப்பு விழா வாங்குறதுக்கு நேரே வந்துட்டேன்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நேரே பட்டமளிப்பு விழா பட்டத்தை வாங்கிட்டு நேரே நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தா அவங்க தம்பி எல்லாம் தூத்துக்குடியில தான் இருக்காங்க. அங்க போன் அடிச்சு அவன் ஏன் வரல, என்ன வரல, 10 மணிக்கு போனுமா, அவன் என்ன ஏறிட்டானு கேட்டுட்டு இருக்காங்க. அவன் வரலையா, அவன் கிராஜுவேஷன் ஊழியம் போறானா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ இது நடந்தது உண்மை. அப்போ விட்டுட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்காக திரும்ப அவங்க சபை கொடுத்தாங்க. அப்படிதான் ஊழியம் செய்தேன்.
அப்படி ஊழியம் செய்துட்டு இங்க வந்து எல்லாம் திருமணம் பண்ணி இங்க ஊழியம் பண்ண அந்த கனவுல கூட நினைக்கல. தேவ சித்தம் அதற்கு நடப்பதுக்கு ஒப்படைச்சேன். ஆண்டவர் சித்தப்படி இங்க வந்து நிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்காக, ஆமென், கர்த்தருக்கு ஒரு பைசா கொடுக்க வேண்டாம். ஆமா, ஸ்தோத்திரம். இந்த வேலைக்கு ஒரு பைசா கொடுக்க வேண்டாம். ஏன்னா அண்ணா அந்த டிப்போல இருந்து தான் எனக்கு அனுப்பியிருக்காங்க பாய்க்கிறோம். புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். பணம் கட்டி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா கிராஜுவேஷனா, ஆமா, அரசாங்க வேலையான்னு வரும்பொழுது நான் கிராஜுவேஷன் சூஸ் பண்ணி அப்படியே ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கம்மா. ஆமா, இந்த சென்னையில நான் கண்டக்டர் ஆயிருந்தேன்னா நான் அப்பவுமே வண்டி விட்டு இறங்கி ஓடி இருப்பேன். சென்னை பஸ்ல ஏறி இறங்க முடியுமா அம்மா? மூச்சு கூட விட மாட்டாங்க. ஒருத்தன் டிக்கெட்டை பறிச்சுட்டு போயிடுவோம், கேன் மாதிரி பறிச்சுட்டு போயிடுவோம். நான் நேரே வீட்டுக்கு போயிடுவேன். ஆமேன். அதான் பார்த்தேன், ஏதோ கர்த்தர் என்ன காப்பாத்தினார். ஆமேன். அல்லேலூயா. சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவர். அப்போ அவன் சொல்றான், நான் என்னப்போ அதை கர்த்தர்ட்ட நான் நினைக்க சொல்லலை. நான் அன்னைக்கு ஊழியன்னு வந்துட்டேன்னு பாய்க்கிறோம். வேண்டாம், ஊழியன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட படித்த பையனும் ஒருத்தன் இருக்கிறான், செல்வண்டி, மதுரையில் இருக்கான். அவன் 10th படித்து முடித்த உடனே அவனுக்கு அரசாங்க வேலை வந்துச்சு. ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்க, நடந்த சம்பவம், நீ வந்து ஆண்டருக்கு ஊழியம் செய்ய போனுப்பா, நீ இந்த வேலையை விட்டுரு. அவனும் இன்டர்வியூ அட்டன் பண்ணலை. அவனும் விட்டுட்டு தான் இன்னைக்கு மதுரையில் அவன் இன்னைக்கு ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கான்னு பாய்க்கிறோம். ஆமாம், பாஸ்டர் அருண் செல்வம். இப்போ புரியுதாங்களா? அப்போ எங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை வந்தாலும் அதை அந்த நேரத்தில் நிராகரிச்சுட்டு கர்த்தர் பணியே மேலானது. ஆமேன். அல்லேலூயா. ஆமா, எப்படி சாத்தானும் விரைவாய் பண்ணா எப்படியாவது கொண்டு வந்துடலான்னு பார்த்தான். ஒரே டைம்ல நின்றுச்சது. அந்த டைம்ல எடுக்கிற முடிவு தாங்க. ஆமேன். அதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்காக நம்ம எதை இழக்கமோ அது கர்த்தருக்கு மகிமை கொடுக்கும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து, நீங்க பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் அந்த 3 வசனத்தை போடுங்க. கொஞ்சம் அந்த தியாகத்தை பாருங்களா. அவர்கள் தேவனுடைய ரூபமாய் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சிலுவையில பாக்கீங்க, அடிக்கப்பட்டு ரத்தம் ஓடிட்டு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவை யோவான் அவர் பிதாவின் சிங்காசனத்துல பார்க்கிற பொழுது அவரை பார்த்த உடனே அவன் செத்தவனை போல விழுந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகம் அவரை போற்றுகிறது, தேவ தூதர்கள் வாழ்த்துக்கிறார்கள், இரவும் பகலும் அவருக்கு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுகிறார். அதை உனக்காக வெறுத்தார், உனக்காக விட்டார். பரலோகத்தை இயேசு உனக்காக எனக்காக அவர் விட்டாரா இல்லையா? அம்மே, நீ பரலோகம் வர வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டு எங்க வரணும்? பரலோகம் வர வேண்டும். ஒருத்தரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்காக இயேசு நம்முடைய பாவத்துக்காக தண்டிக்கப்பட பரலோகத்தை விட்டாரே. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களா, அவர் பரலோகத்தில் எவ்வளவு அழகா இருந்தார். அந்த மேன்மை, அந்த உயர்வு, அந்த மகிமை எல்லாம் எனக்காக உனக்காக அவர் விட்டாரே. இயேசு கிறிஸ்துவுக்காக நீ என்ன செய்தாய்? எதை விட்டாய்? எதை விட்டாய்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தருக்காக ஒரு ஊழியத்துக்கு வர முடியல, ஒரு ஜெபத்துக்கு வர முடியல, ஆண்டவருக்காக இதை செய்ய முடியல அப்படின்னா உங்க நற்கிரியை எப்படி இருக்கணும் இதை சிந்தித்து பாருங்கள். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமே வர மாட்டேங்குது. அப்போ இயேசு எனக்காக பரலோகத்தையே விட்டாரே, பரலோகத்தையே வெறுத்தாரே. எனக்காக நான் கர்த்தருக்காக எதை வெறுத்தேன், எதை விட்டேன்? ஆமென். அல்லேலூயா. மோசே எடுத்துக்காங்க. மோசையும் நெகமியா ஒண்ணுதான் சொல்வேன். மோசையா கர்த்தருக்காக
அரண்மனையை விட்டான், பார்வோன் குமார்த்தி எனப்படுவதை விட்டான். தேவ ஜனங்களோட துன்பத்தை தெரிந்து கொள்வதை பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். அல்லேலூயா. பவுல எடுத்துக்காங்க. லூக்கா அவர் டாக்டர் வேண்டான்னாரு. மத்தேயு இன்கம் டாக்ஸ் ஆபீசர், அதை வேண்டான்னு விட்டார்னு பாய்க்கிறோம். பவுல் பாருங்க, பெரிய படிப்பாளி, பெரும் கோடீஸ்வரர். ஆமா, எனக்கு லாபமா இருந்தது நஷ்டமும் கிறிஸ்துவுக்காக குப்பையுமாக எண்ணுகிறேன் என்றார். அவங்களெல்லாம் ஆண்டவர் மேன்மையான இடத்துல வைப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் பேதுரு கூட அவன் இருந்த படகு எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக வந்தான்னு பாய்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் அது பாப்பாரா பார்க்க மாட்டாரா? பாப்பார் என்று பாய்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, என் தேவனுக்காக, என் இயேசு கிறிஸ்துவுக்காக, என் தேவன் எனக்காக பரலோகத்தை விட்டார், மகிமை விட்டார், எல்லாம் விட்டார். ஆமா, தேவ சாயலை விட்டார், மனுஷ சாயலானார், பாவ சாயலானார். என் பாவத்தை நீக்க என்னை தேவ சாயலாய் மாத்த அவர் மனுஷ சாயலாய் மாறினார். அவருக்காக நான் என்ன செய்தேன்? அவருக்காக நான் என்ன பண்ணினேன்? சீஷர்களை அவர் பரலோகத்தை விட்டார், சீஷர்கள் தங்களுக்கு உள்ளதை விட்டு வந்தார்களே, அந்த கிரியை பாருங்கள். நாம் கர்த்தருக்காக எதை விட்டோம், எதை இழந்தோம், எதை செய்தோம் அவருக்காக, அவர் பணிக்காக என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அப்ப நம்ம இன்னைக்கு உங்க கிரியை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உமக்காக இவ்வளவு பெரிய கதை செய்தேன், ஆண்டவரே உமக்காக இதை நான் விட்டேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? கொஞ்சம் என்கொயரி பண்ணி பாருங்க. மோசை சொல்ல முடிகிறது, நெகேமியா சொல்ல முடிகிறது, அரண்மனை சொல்ல முடிகிறது, பவுல் சொல்ல முடிகிறது, பேதுரு சொல்ல முடிகிறது. அதே லிஸ்ட்ல நம்ம சொல்ல முடியுமா? நான் என் தேவனுக்காக இந்த உலகத்தை குப்பையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமாக கிறிஸ்துவுக்காக விட்டேன். நம்மால் சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். அப்பந்தான் அந்த கிரியை பரலோகம் நினைக்கும் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவன் நம்ம செய்கிறத மறக்காம இருக்கணும்னா கிரியை தேவனுக்காக, கர்த்தருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக, பரலோகத்துக்காக நீ என்னத்தை விட்டா, என்ன செய்தா என்பதை கர்த்தர் கேட்பா. உனக்காக நான் பரலோகத்தை விட்டேனே, எனக்காக நீ எதை செய்தா? அல்லேலூயா. தோத்திரம். நெகேமியா புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 14-19 இந்த வசனத்தை தியானம் பண்ணி நான் முடிச்சிருந்தேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. முதலாவது நெகேமியா புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 14-15 போடுங்க. நான் யூதா தேசத்திலே அதிபதியா இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரன் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. 14-15 முடிஞ்சிட்டா? எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமா இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசம் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. நீங்க கவனிங்க, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது 16ஆம் வசனத்தை படிங்க. ஒரு வயலையாவது நாங்கள் கொல்லவில்லை, அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். பாருங்க, அந்த அலங்கத்தின் வேலையில் இவன் யாரு தெரியுமா? நல்லா கவனிங்க. அரண்மனையில எல்லாம் அவனுக்கு கீழே, இவன் பானை பாத்திரக்காரன், இவன் வந்து ஹெட்டு, அவனுக்கு கீழே வேலை செய்ய நிறைய பேர் இருப்பாங்க. இவன் குடிச்சு பார்க்கணும், அவ்வளவுதான் இவன் வேலை. ஆனா இவனுக்கு இவன் வேலை செய்ய வேண்டாம். ஆனா இங்க சொல்றான், நான் அலங்கம் கட்டும் வேலையில நான் என்ன செஞ்சேன்? வேலை செஞ்சேன்னு சொல்றான். ஆமே, என்ன செய்யா? வேலை செஞ்ச. நீங்க பாருங்க, அதுல நீங்க படிக்கும்போது எந்த ராஜா கிட்ட வேலை வேண்டான்னு உதறிட்டு வந்தானோ அந்த ராஜாவே
யூத தேசத்துக்கு நெகேமியாவை அதிபதியாக நியமித்தார். ஆமென். நியமித்தாரா? 5:14 இருக்கா? ஆமா. உலக ராஜாவுக்கு செய்யும் வேலைய விட்டார், பரலோக ராஜாவுக்கு வேலை செய்ய வந்தார். இந்த உலகத்துல அரண்மனையில் அவர் வேலைக்காரன் தான். இப்ப யூதா தேசத்துக்கு அதிபதி என்று எழுதப்பட்டிருக்கு. கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தருக்கு நம்ம கிரியை அது சும்மா விடாது. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆமா மத்தேயு சுவிசேஷம் ஆமா பாருங்க 19 இருந்து 27 இருந்து 29 வரை வாசிங்க. 19 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார்கள். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் நியாயம் தீர்க்கிற 12 சிங்காசனம் மேல் வீற்றிருப்பீர்கள் என்றோ மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 29 என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனே சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களை விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து இம்மையில் மறுமையில் நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். அப்ப கர்த்தருக்காக எதை இழக்கிறோமோ அதை திரும்ப பெற்றுக்கொள்வோம். அதுதான் நற்கிரியைக்கு கிடைக்கிற பலன். ஆமென். அல்லேலூயா. விதைச்சாதான் அறுக்க முடியும், அப்படிதானே? நற்கிரியை. ஆமென். நற்கிரியை புரியுதுங்களா? நற்கிரியை என்று பார்க்கிறோம். அவன் பாருங்க, அவனுக்கு அரண்மனை நல்ல சம்பளம் கிம்பளம் எல்லாம் இருக்கு. ஆனா இங்க வந்து 12 வருஷம் இதுக்கு முன்ன இருந்தாங்க. இதுக்கு முன்ன யார் வந்தா? செருபாபேல் தலைமையில வந்துச்சுது. ஆமா, எஸ்ரா தலைமையில ஒரு கூட்டம் வந்துச்சுது. அப்பவும் அதிபதியா இருந்தா அந்த அதிபதியை நீக்கிட்டு தான் இவரை வைக்காரு. ஆனா இவருக்கு முன்னிருந்த அதிபதிகள் எல்லாம் ஜனங்களை கொள்ளையிட்டார்கள். ஆனா இவர் என்ன செய்யல? 12 வருஷம் எந்த பிரதிபலனும் பாராமல் கர்த்தருக்காக கர்த்தருடைய சனத்துக்காக இலவசமாய் வேலை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்களும் இங்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து ஆமே எதை எதிர்பார்ப்பதில்லை. ஆமே இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு நாங்க கேட்கறதும் கிடையாது. யாரும் சொல்லவும் முடியாதுன்னு சொல்லு. கர்த்தருக்காக சத்தியத்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கு. சத்தியத்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். கர்த்தர். ஆமென். ஆனா எந்த 12 வருஷம் அவன் சொல்றான், மற்றவங்க வாங்கி சனத்தை கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா சனம் படுற கதைப்பட்டு நான் அதை என்ன செய்யல, வாங்காமல் இந்த சனத்துக்காக நான் என்ன செஞ்சேன்? உழைத்தேன், இலவசமாக வேலை செய்தேன் என்று அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். 5:18 என்ன இருக்கு? வாசிங்க பார்க்கலாம். நாள் ஒன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது, பச்சைகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் 4வது திராட்சரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாய் இருந்தது. இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாய் இருந்தபடியால் இந்த கடினமாய் இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குற படியை நான் வாங்கவில்லை. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. நீங்க கர்த்தர்ட்ட, ஆண்டவரே எனக்கு அற்புதம் நடக்கும்படி, எனக்கு ஆமே நன்மை நடக்கும்படி ஒரு நீங்க செஞ்ச கிரியை சொல்லி ஜெபிங்க. சும்மா ஜெபம் பண்ணி பலன் கிடைக்காது. ஆமென். அல்லேலூயா. ஜனங்கள் கஷ்டத்துல இதுக்கு முன்னிருந்த 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 5வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களை கடற்காரன் ஆக்கிட்டு போயிட்டாங்க. ஜனங்களை அதான் அவன் சொல்றாரு, என்ன இந்த சனத்துக்காக நான் செய்ததை நீ நினைத்தருளுங்கிறான். சனம் எப்படி ஆகி போச்சுன்னா கடற்காரனுக்கு அடிமையாயிட்டாங்க. சொத்துக்கள் போயிட்டு, திராட்சை வயல் நிலம் போயிட்டு, பிள்ளைகள் போய் எல்லாம் தீர்வு கட்ட அது கட்ட நீ கடன் வாங்கி அடிமையாயிட்டாங்க. இவன் பார்க்கான், அடா பாவியா இப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுகிறாருன்னா, இவர் என்ன பண்ணுகிறாருன்னா அந்த சனம் உள்ள கடத்தை எல்லாம் தீர்மானம் போட்டு அந்த கடன் முழுவதையும் எல்லாரும் விட்டு விடும்படி அவர் கட்டளையிட்டார். எல்லாரும் அந்த ஜனத்துக்கு வாங்கின அந்த கடத்தை எல்லாரும் வாங்காமல் விட்டு விட்டார்கள். சனம் விடுவிக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்றான், உம்முடைய ஜனம் அடிமையா இருந்தப்பா, நான் இதுக்கு முன்ன இருந்தவங்களாம்
அவங்க மேல சுமைக்கு மேல சுமைய வச்சுட்டாங்க. ஆனா நான் வந்து அந்த சனத்தையும் மக்களையும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் விடுவித்ததை நீர் நினைத்தருளும். உமக்கு ஆலயம் கட்டதை நினைத்தருளும். ஆசாரியர்கள் விட்டு ஓடிட்டாங்க. ஆசாரியர் நிமித்து அவர்களுக்கு வேண்டிய பங்கு வரும்படி செய்ததை நினைத்தருளும். அலங்கம் கட்டியதை நினைத்தருளும். நான் அரண்மனை வேலையை வேண்டாம் என்று உதறியதை நினைத்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் நினைக்காம இருப்பாரா? நினைப்பார். ஆமே. மத்தேயு சுவிசேஷம் 5 ஆமே ஸ்தோத்திரம் 5:14. மத்தேயு சுவிசேஷம் 5:14 வாசிங்க பார்க்கலாம். 5:16 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. எப்படி? இந்த நற்கிரியை பரலோகத்துக்கு என்னத்தை கொடுக்குதா? மகிமை கொடுக்கிறது. அந்த மகிமை தான் உன்னை நினைக்க வைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம நற்கிரியை செய்ய செய்ய தேவனுக்கு எதை கொடுக்கிறது? மகிமை கொடுக்கிறது. அந்த மகிமை தான் உன்னை நினைக்க வைக்கிறது. கர்த்தர் நினைத்தால் தடைகள் உடையும். கர்த்தர் நினைத்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் நினைத்தால் நீ எதிர்பார்க்கிற காரியம் உனக்கு நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சிட்டா போதும், நீ ஐஸ்வர்யவான் தான். ஆண்டவர் நினைச்சிட்டா பாருனா நீ கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். ஆமென். தானியேலை உயர்த்த நினைச்சார், உயர்த்தினாரா இல்லையா? ஆமென். உன்னை நினைக்கணும், இவனை உயர்த்தணும், இவனை ஆசீர்வதிக்கணும், இவன் வாழ்க்கைக்கு தடையை உடைக்கணும். கர்த்தர் நினைச்சா செய்வார். அப்போ கர்த்தர் நினைக்கத்தக்க ஒரு நற்கிரியை நீங்க செய்யுங்க. கர்த்தர் நினைப்பார், தடைகள் உடையும். கர்த்தர் நினைப்பார், உன்னை உயர்த்துவார். கர்த்தர் நினைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அண்ணா கர்த்தர் நினைத்தால் அற்புதம் செய்வார். அண்ணால கர்த்தர் நினைத்தார், அற்புதம் செய்தாரா இல்லையா? அப்போ அற்புதம் செய்ய கர்த்தர் என்னை நினைக்கணும், ஆசீர்வதிக்க கர்த்தர் நினைக்கணும், சுகம் ஆரோக்கியம் தர கர்த்தர் நினைக்கணும். ஆமென். எசேக்கியாவை நினைத்தார், ஆண்டவர் அற்புதம் செய்தார். அப்போ அற்புதம் செய்கிற கர்த்தர் என்ன நினைச்சிட்டார்னா என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துரும். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதான் நெகேமியா, நீர் நினைச்சா போதும் என் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். நடக்காத நன்மை, தடைப்பட்ட நன்மை எல்லாம் என் வாழ்க்கையில் கிடைக்கும். கர்த்தாவே என்னை நினைத்தருளோ. ஆமென். அல்லேலூயா. நோவா கர்த்தருக்காக கீழ்ப்படிந்து தன் சொத்தெல்லாம் வித்து பேழையை உண்டு பண்ணினான். கர்த்தருக்குன்னு வேற யாரும் ஒண்ணும் செய்யல. அப்படி செஞ்ச நோவாவைத்தான் கர்த்தர் நினைத்தார், உயிர் பிழைத்தான். மற்றவர்களை கர்த்தர் நினைக்கல, தண்ணியில மிதந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். கர்த்தர் நினைச்சா ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, எல்லாவற்றையும் இக்கட்டிலிருந்து விடுவித்து உன்னை பாதுகாப்பார். நோவாவை நினைத்த கர்த்தர் உன்னை நினைத்தார், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் விடுவிப்பார். விடுவிக்க கர்த்தர் நினைப்பார். தானியேலை நினைத்தார், சிங்கங்களில் இருந்து விடுவித்தார். சாத்ராக் மேஷாக்கை நினைத்தார், அக்கினியிலிருந்து விடுவித்தார் என்று பார்க்கிறோம். உன்னை விடுவிக்க கர்த்தர் நினைக்கணும். அந்த கிரியையே ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கும். மகிமை உன்னை நினைக்க செய்யும். அப்படின்னா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றால் கர்த்தருக்கு நீ செய்யும் கிரியை, அந்த கிரியை தான் உன்னை நினைக்க செய்யும். ஆமென். உன்னை நினைக்க செய்கிற கிரியை பரலோகம் நினைக்கும். ஆண்டவரை நினைச்சிட்டா போதும், உனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். நம்ம எல்லாம் அப்படி எழும்பி நின்று, ஆண்டவரே என்னை நினையும். நீங்க கர்த்தருக்கு செஞ்சதை, ஆண்டவரே நான் உமக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன்ப்பா, இல்லை நான் உமக்கு இதெல்லாம் செய்ய போறப்பா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை நினைச்சு உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிங்க, அற்புதம் நடக்கும். நம்பிக்கையோட சொல்லுங்க, நம்பிக்கையோட செய்யுங்க, நம்பிக்கையோட செய்யுங்க. எல்லாம் நம்பிக்கையோட, ஆண்டவரே என்னை நினைத்தருளும். தகப்பனே நான் இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறேன்ப்பா, என் சூழ்நிலை எப்படி இருக்கிறதப்பா. இந்த உலகம் நினைக்காது, நினைச்சாலும் உன்னை விடுவிக்காது. இந்த உலகம் உன்னை உதவி செய்யாது.
உன்னை மேலும் மேலும் உபத்திரப்படுத்தும். இந்த உலகம் உன்னை மறந்துடும். இந்த உலகத்துக்கு நீ என்ன செஞ்சாலும் அது உன்னை மறக்கும். ஆனா பரலோகத்துக்கும் பரலோக தேவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பரலோகம் நினைத்து உனக்கு அற்புதம் செய்யும். அற்புதங்களை செய்கிற கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறார். இப்பொழுது கர்த்தரை நோக்கி கதறு, ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி இருக்கிறதப்பா, நீர் இப்போது எனக்கு அற்புதம் செய்தே ஆக வேண்டும். ஒருவேளை நீ நற்கரை செய்யாம இருந்தா இனி நான் செய்வாண்டவரே, உயிர் உள்ள வரைக்கும் என் வாழ்க்கை உமக்கு நற்கிரியை செய்யவே சொல்லு. ஆண்டவர் நினைப்பார், அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும், உனக்கு உடனே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்பார்க்கிற நீ வேண்டுவதை விட நினைப்பதை விட ஆண்டவர் மேலானதை கர்த்தர் தருவார். அவர் நினைத்தால் உடனே நடக்கும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என்னை நினைத்தருளும். கல்லனை நினைத்த கர்த்தர் நம்மை நினைப்பார், நம்மை நினைப்பார். நீ இன்னைக்கு எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார். ஆண்டவரே நினைத்தார். எசேக்கியா நீ செத்து போவான்னு சொன்னாரு. அவன் சொல்ற, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கான எல்லாம் பண்ணனே. கர்த்தர் நினைச்சு அற்புத சுகத்தை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது எசேக்கியாவின் நற்கிரியே. நற்கிரியை அல்லவா வாழ்க்கையில கர்த்தர் உன்னை நினைக்க வேண்டும் என்றால் உன் நற்கிரியை அது தேவனுக்கு மகிமை கொடுக்கும். அந்த மகிமையில் கர்த்தர் உன்னை நினைப்பார், நினைப்பார். கொர்நேலியுவை நினைக்க வைத்தது நற்கிரியை. நற்கிரியை நற்கிரியை பார்க்கிறோம். ஆண்டவரே நற்கிரியை செய்யவே எங்களை படைத்து இருக்கிறீர், உமக்கு நற்கிரியை செய்வோம் ஆண்டவரே. ஆமாம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை எப்பொழுது நினைக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக நற்கிரியை செய்யுங்க. கர்த்தர் நினைப்பார், அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். எல்லாம் சோத்திரம் பண்ணி சோம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிற ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் தகப்பனே, என்னை நினைத்தருளும், என்னை நினைவு கூறும் ஆண்டவரே, என்னை நினைவு கூறும் என்று கேளுங்க. கர்த்தர் நினைத்தால் உடனே அற்புதம் நடக்கும். கர்த்தர் நினைத்தால் உடனே அற்புதம் நடக்கும்.